வணக்கம். நான் ஜான் சாமுவேல். இன்னைக்கு நம்ம திருப்பூர்ல இருக்கக்கூடிய ரேவதி மருத்துவமனையில் உலக உறுப்பு தான விழாவும் அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கும் மருத்துவ பணியாளர்களுக்கும் சிறுநீரக தானம் செய்தவர்களுக்கு பாராட்டு விழாவும் நடைபெற்றது. மாநகர காவல் ஆணையர் ராஜேஸ்வரி அவர்கள் கலந்து கொண்டார். அதுபோக நம்ம மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையுடைய டீன் மனோன்மணி அவர்களும் கலந்து கொண்டார்கள். ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது. அதனை தொடர்ந்து அந்த மருத்துவர்கள் அந்த நான் திருப்பூரில் நடைபெற்ற சிறுநீரக அறுவை சிகிச்சைகள் பற்றியெல்லாம் சொன்னாங்க. பொதுவாக நம்ம இந்த மாதிரி பெரிய சிகிச்சைகளுக்கெல்லாம் கோயம்புத்தூர், சென்னை இப்படி போயிட்டு இருந்த நிலையில் இன்னைக்கு திருப்பூரில் இருக்கக்கூடிய ரேவதி மருத்துவமனையில் எல்லா டெக்னாலஜியோடையும், அதாவது நமக்கு டயாலிசிஸ் அதுக்கு உண்டான எல்லா தேவைகளும் அனைத்துமே இங்கே இருக்கு. இதுவரைக்கும் 3 சிறுநீரக அறுவை சிகிச்சைகள் செய்திருப்பதாகவும் அதை வெற்றிகரமாக அந்த 3 பேருமே நல்லா இருக்காங்க, டோனரும் நல்லா இருக்காங்க. என்னன்னா அது எல்லா இளைஞர்கள், அந்த மருத்துவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிறுநீரக நிபுணர், மயக்க நிபுணர், அப்புறம் அந்த அறுவை சிகிச்சை நிபுணர், அவ்வளோ பேருமே இளைஞர்கள். ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் திருப்பூர் மக்களுக்கு மருத்துவ சேவை செய்வதற்காக ரேவதி மருத்துவமனையில் காத்து கொண்டிருக்கிறது. அவர்களோட பேசினோம். அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு இதுவரைக்கும் செஞ்ச அந்த சாதனைகளுக்கும் மக்களுடைய உயிரை காக்கும் சேவையை செய்ய போகிறதற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பண்ணுறீங்களே, இப்போ சென்னையிலேருந்து அங்கே பண்ணுறதுக்கும் கோயம்புத்தூரில் பண்ணுறதுக்கும் நம்ம ஊரில் பண்ணுறதுக்கும் ரேட் ஜாஸ்தியாக இருக்குமான்னு கேட்டோம். இல்லை, மற்ற ஊர்களில் கோவை, சென்னையில் செய்கிறோட அதுக்குண்டான செலவு மிக குறைவாகத்தான் இங்கே வாங்குவதாகவும் சொன்னார்கள். அதே மாதிரி மருத்துவ காப்பீடு திட்டங்கள் அதன் மூலமாகவும் செஞ்சுக்கலாம். 3 வருஷத்துக்கு முன்னாடி மருத்துவ காப்பீடு தான் திடீர்னு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை அதிலேயே மேற்கொள்ளலாம் என்று சொன்னார்கள். இது தவிர பிரதமர் காப்பீடு திட்டத்திலையும் ஒரு 3 லட்சம் கிடைக்கும் போல இருக்கு. அதே தவிர நம்ம முதல்வர் காப்பீடு திட்டத்திலையும் அதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த உடல் உறுப்பு தானத்தை பற்றி சொன்னாங்க. ஏன்னா மண்ணோ தீயோ திங்கிற இந்த உடம்பை ஏதாவது ஒரு அசம்பாவியம் நடந்து விட்டாலோ அல்லது இயற்கை மரணம் நல்ல உடல்நிலையில் இருக்கும்போது நடந்தாலோ அந்த கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தருடைய உடம்புல இருந்தும் இருதயம், நுரையீரல், ஈரல், கண்ணு, இப்போ இந்த மாதிரி சிறுநீரகம், இது போல பல்வேறு உறுப்புகளை தானம் செய்யலாம் என்று சொன்னார். அந்த ஒரு 8 உயிர்களுக்கு திரும்ப ஒரு வாழ்க்கை அமைய போகிறதாக அந்த உடல் உறுப்பு தானம் அமையும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாகவே இது குறித்து எல்லோரும் யோசிக்கணும். ஒரு உறவினர்கள் யாராவது இறந்துட்டாங்கன்னா கூட அந்த உறுப்பு தானத்தை செய்யக்கூடிய பொறுப்பு அவருடைய உறவினர்களுக்கு, நெருங்கிய உறவினர்களுக்கு இருக்கு. இதை குறித்த விழிப்புணர்வை எல்லோரும் ஏற்படுத்த வேண்டும். ஒரு உயிர் போயிடுச்சு, அது தாங்க முடியாத துக்கம் தான். ஆனால் அதிலிருந்து 8 உயிர்கள் காப்பாற்றப்படும் என்பது எவ்வளோ மிகப்பெரிய விஷயம். அதனால் அனைவரும் உடல் உறுப்பு தானம் செய்வதற்கு தயாராக வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்கள். ஒரு நல்ல நிகழ்விலே கலந்து கொண்ட ஒரு மகிழ்ச்சி இன்றைய தினம் நமக்கு. நியூஸ் திருப்பூர்.